நாள் 2022 செப்டம்பர் 2. காரைக்காலோட கோட்டுச்சேரியில் இருந்த செர்வைட் ஹைஸ்கூலோட வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய 60 வயசான தேவதாஸ் வழக்கம் போல தன்னோட வேலைக்காக வீட்டில் இருந்து கிளம்புனாரு. அடுத்த ஒரு சில நாட்களில் அந்த ஸ்கூலில் நடக்க போகிற கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் காரணமாக அந்த ஸ்கூல் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் இருந்த பல ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்காக அதுக்கான ரிஹர்சலில் இருந்தாங்க. அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் படி லஞ்ச் டைமுக்கு அப்புறமா எந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸையுமே அன்வான்டா வாட்ச்மேன் தேவதாஸ் ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டாரு. அதே போல் அன்னைக்கும் லஞ்ச் டைம் முடிஞ்சு அந்த ஸ்கூல் கேட் கிட்ட தேவதாஸ் தன்னோட டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட அம்மா ஒருத்தங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற என்னோட பையன் பாலமணிகண்டன் உள்ள ரிஹர்சல்ல இருக்கான், ரொம்ப டயர்டா இருப்பான், அவங்கிட்ட இந்த 2 ஜூஸ் பாட்டிலையும் கொடுத்துருங்க, அவங்கிட்ட உங்க அம்மா தான் தந்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு 2 ஜூஸ் பாட்டிலை கொடுத்து அங்க இருந்து கிளம்புனாங்க. வாட்ச்மேன் தேவதாசும் அந்த 2 பாட்டிலையும் வாங்கி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பாலமணிகண்டன் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கிட்ட இந்தா இதை உங்க அம்மா குடிக்க சொல்லி தந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸ்கூல் கேட்ல வாட்ச்மேன் வேலை பார்க்கறது தவிர்த்து இந்த மாதிரி அடிக்கடி பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டரா இருக்கிறதும் தேவதாஸோட வேலை. இதனால ஸ்கூல்ல இருக்கிற பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் அவரை அங்கிள்னு செல்லமா கூப்பிடுவாங்க. தேவதாசும் அந்த பசங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்போட நடந்துப்பாரு. ஆனா அன்றைய தினம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு விஷயம் ஒரு விபரீதத்தை உண்டு பண்ணி பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவாத பொருளா மாறப்போகுதுங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. கடந்த 2022 வருஷம் காரைக்காலில் நடந்து மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்ணி கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தீர்வு கிடைச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? காரைக்காலில் இருக்கிற நேரு நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்த ரேஷன் கடை ஊழியர் தான் ராஜேந்திரன். இவரோட மனைவி பெயர் மாலதி. ராஜேந்திரன் மாலதி தம்பதியோட 13 வயசான மகன் தான் பாலமணிகண்டன். இந்த பையன் காரைக்காலில் இருக்கிற சர்வைட் ஹைஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பாலமணிகண்டன் பெரும்பாலும் கிளாஸில் எப்போவுமே டாப் ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தான். படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் எல்லாத்துலேயுமே மணிகண்டன் ரொம்ப ஆக்டிவான ஒரு பையனாக இருந்தான். இதனால் அந்த ஸ்கூலில் இருந்த பெரும்பாலான டீச்சர்ஸ் எல்லாருக்குமே பாலமணிகண்டனை நல்லாவே தெரியும். இந்த நிலையில தான் 2022 செப்டம்பர் மாதம் அந்த ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்க இருந்துச்சு. அதில் ஒரு டான்ஸ் ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக மணிகண்டனும் தன்னோட பேரை கொடுத்திருந்தான். அப்படி 2022 செப்டம்பர் 2 அன்னைக்கு அந்த ஸ்கூலில் இருந்த ஒரு ஆடிட்டோரியத்தில் பாலமணிகண்டன் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் தேவதாஸ் பாலமணிகன் கிட்ட வந்து உங்க அம்மா இந்த ஜூஸை குடிக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு 2 ஜூஸ் பாட்டில கொடுத்துட்டு போனாரு. ஆல்ரெடி அன்னைக்கான லஞ்சை அவங்க வீட்லயே அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த லஞ்சை தான் அன்னைக்கு அவன் ஸ்கூல்ல சாப்பிட்டான். இதுக்கப்புறம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது தன்னோட அம்மா வீட்ல இருந்து வந்து தனக்காக கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த 2 பாட்டில்ல ஒரு பாட்டிலை மட்டும் ஓபன் பண்ணி அதுல இருந்த ஜூஸை குடிச்சிட்டு திரும்பவும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு விதமா வாமிட் ஃபீல் வர ஆரம்பிச்சுது. சரி, ஸ்கூல் விடுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பாலமணிகண்டன் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தான். இதுக்கப்புறமா அன்னைக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வாந்தி, பேதி, மயக்கம் அப்படின்னு பாலமணிகண்டனுக்கு மாறி மாறி உடல் உபாதைகள் வந்திருக்கு. அப்போ பாலமணிகண்டனோட அம்மா மாலதி ஸ்கூல்ல ஏதாச்சும் நீ வாங்கி சாப்பிட்டியா, எதனால உனக்கு இப்படி பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாலமணிகண்டன், என்னம்மா சொல்ற, நீ தானம்மா எனக்கு ஜூஸ் வாங்கி வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட கொடுத்து அனுப்புனேன், நீ கொடுத்த ஜூஸை தானே நான் குடித்தேன், இன்னொரு ஜூஸ் இப்போ என் பேக்கில் தான் இருக்கு அப்படின்னு பாலமணிகண்டன் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மாலதி, என்ன சொல்ற, நான் உன்னோட ஸ்கூலுக்கே வரலையே, நான் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாலமணிகண்டனுக்கு தலை சுத்தி மயக்கம் வந்திருக்கு. உடனடியா மாலதி அவனை அழைச்சிக்கிட்டு பக்கத்துல இருந்த காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்க பாலமணிகண்டனை செக் பண்ண டாக்டர்ஸ் இவன் என்ன சாப்பிட்டான்னு கேட்டதுக்கு மாலதி ஸ்கூல்ல ஏதோ யாரோ ஜூஸ் கொடுத்தாங்கன்னு வாங்கி குடிச்சிருக்கான், அதுல இருந்துதான் இவனுக்கு இப்படி வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை அவன் குடிச்ச ஜூஸ் எக்ஸ்பைரி ஆனது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் அன்னைக்கு பாலமுருகனுக்கு டாக்டர்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு நேரம் ஆக ஆக பாலமணிகண்டனோட உடல்நிலை மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதனால பதறி போன பாலமணிகண்டனோட பெற்றோர்கள் அவனுக்கு சரியாதான் ட்ரீட்மெண்ட் தரீங்களா, ஏன் இவனுக்கு உடம்பு மோசமாயிட்டே போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க, இவன் என்ன சாப்பிட்டான்னு உறுதியா தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தர முடியும். நீங்க இவன் முன்னாடி ஜூஸ் தான் குடிச்சான்னு சொல்றீங்க, ஒருவேளை எக்ஸ்பைரியான ஜூஸ் தான் குடிச்சிருப்பான்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாலமணிகண்டன் இப்படி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்த அதே சமயத்துல அதுக்கு அடுத்த நாள் பாலமணிகண்டனோட பெற்றோர்கள், உறவினர்கள் பாலமணிகண்டன் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு போய்
அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட நீங்க என்ன ஜூஸை அவங்க கிட்ட கொடுத்தீங்க, அவங்க அம்மா தான் ஜூஸ் கொடுத்தாங்கன்னு எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு தேவதாஸ் கிட்ட கோவமா பேசியிருக்காங்க. அதுக்கு வாட்ச்மேன் தேவதாஸ், நீங்க தான் பாலமணிகண்டனோட அம்மாவா? அப்பனா நேத்து ஒரு லேடி வந்தாங்களே அவங்க யாரு? அவங்க நான் தான் பாலமணிகண்டனோட அம்மான்னு சொல்லி 2 ஜூஸ் பாட்டில அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் தான் பாலமணிகண்டன் கிட்ட போய் அந்த ஜூஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேரண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு யாரு எதை கொடுத்தாலும் அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துடுவீங்களான்னு அங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே பிரின்சிபல் ரூமுக்கு போய் நடந்த விஷயங்களை பிரின்சிபல் கிட்ட சொன்னாங்க. இது தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல்ல இருந்த எல்லா சிசிடிவி வீடியோஸையுமே மேனேஜ்மெண்ட் டீம் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல வாட்ச்மேன் தேவதாஸ் கிட்ட ரோட்ல இருந்து வந்த ஒரு பெண் சில வினாடிகள் மட்டும் பேசிட்டு 2 பாட்டில கொடுத்து அனுப்புறது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. கவனிச்சு பார்க்கும்போது அந்த வீடியோவில் இருந்த லேடி பாலமணிகண்டனோட அம்மா கிடையாது. ஆனா அந்த லேடி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சில முறை இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா தான் அவங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட் டீமுக்கு தெரிய வந்துச்சு. அதன் அடிப்படையில் பாலமணிகண்டன் படித்த அந்த கிளாஸில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து அந்த வீடியோவை காட்டி இது யாரோட அம்மா அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. அப்படி கேட்டதில் அதே கிளாஸில் படிக்கக்கூடிய அருள்மேரி அப்படிங்கிற மாணவியோட அம்மா தான் அவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உடனடியாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அருள்மேரியோட அம்மாவான 43 வயசான சகாயம் மேரி விக்டோரியாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. இதை தொடர்ந்து சகாயம் மேரி விக்டோரியாவும் அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சகாயம் மேரி கிட்ட நேத்து பாலமணிகண்டனுக்கு என்ன ஜூஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு சகாயம் மேரி, அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும், நல்லா படிக்கிற பையன்னு என்னோட பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா. சரி, அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம்னு தான் வாங்கி கொடுத்தேன். வேற யாராச்சும் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான்னு அவங்க அம்மா கொடுத்ததா கொடுக்க சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட பதில்கள்ல திருப்தி அடையாத பாலமணிகண்டனோட பெற்றோரும் உறவினர்களும் இது சம்பந்தமா காரைக்கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்தாங்க. இதே சமயத்துல பாலமணிகண்டனோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவன் சாப்பிட்டது என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. புகார் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா காரைக்கால் போலீஸ் சகாயம் மேரி விக்டோரியாவை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சாங்க. அப்பதான் சகாயம் மேரி பல அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களை போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட பொண்ணு அருள்மேரி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, சூப்பரா மார்க் வாங்குவா. ஆனா அவளோட ரேங்கை எடுத்து பார்க்கும்போது எப்பவுமே அவ செகண்ட் ரேங்க்ல தான் இருப்பா. யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க்னு கேட்கும் போதெல்லாம் அவ கிளாஸ்ல படிக்கக்கூடிய பாலமணிகண்டன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பா. அதே போல ஏதாச்சும் ஈவெண்ட் காம்படிஷன் வந்தா கூட அதுல பாலமணிகண்டனுக்கு அடுத்த பொசிஷன்ல தான் அருள்மேரி இருப்பா. என்னோட பொண்ணு தான் எப்பவுமே டாப்பா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக எப்பவுமே நல்லா படிக்க சொல்லி பக்கத்திலேயே இருந்து நான் அவளுக்கு டீச் பண்ணுவேன். ஆனா நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தோம் அவளால பாலமணிகண்டனை பீட் பண்ண முடியல. அதே போல அந்த பாலமணிகண்டனுக்கும் அருள்மேரிக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை வரும். இந்த விஷயத்த அருள்மேரி என்கிட்ட வந்து சொல்லுவா. அதனால அந்த பாலமணிகண்டன் மேல எனக்கு வெறுப்பு வந்துச்சு. அவனை ஏதாச்சும் வழி பண்ணணும்னு யோசிச்சேன். இப்போ நடக்க போற கல்ச்சுரல்ஸ்ல கூட அவன் கலந்துக்க போறான்னு கேள்விப்பட்டேன். அவன் அதுல கலந்துக்க கூடாது, அவன் உடம்பு சரியில்லாம போகணும்னு யோசிச்சு 2 ஜூஸ் பாட்டில வாங்கி அதுல நான் தான் சில தூக்க மாத்திரைகளை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சகாயம் மேரி விக்டோரியா போலீஸ் கிட்ட சொன்னாங்க. இதன் அடிப்படையில் சகாயம் மேரி விக்டோரியா மேல கொலை முயற்சிக்கான பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டாங்க. பாலமணிகண்டனுக்கு பேதி மாத்திரைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சகாயம் மேரி சொன்னதால பாலமணிகண்டனோட பெற்றோர்கள் இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லி அதன் அடிப்படையில் பாலமணிகண்டனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இதே சமயத்துல பாலமணிகண்டன் கிட்ட போலீஸ் வாக்குமூலம் வாங்கினாங்க. அதுல அந்த பையன் பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாட்ச்மேன் அங்கிள் தன்னோட அம்மா கொடுத்ததா சொல்லி ஜூஸ் கொடுத்ததாகவும் அதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் தனக்கு வாந்தி மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லி பேசின வீடியோ இன்டர்நெட்ல வைரலாகி பார்க்குறவங்கள கண் கலங்க வச்சுது. அன்னைக்கு ஈவினிங் ஆக ஆக பாலமணிகண்டனோட உடல்நிலை மோசமாயிக்கிட்டே இருந்துச்சு. பேதி மாத்திரை தானே சாப்பிட்ருக்கான், டாக்டர்ஸ் எப்படியும் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு பாலமணிகண்டனோட பெற்றோர்கள் ரொம்பவே நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நள்ளிரவு உடல்நிலை ரொம்பவே மோசமாகி அந்த அப்பாவி சிறுவன் பாலமணிகண்டன் இறந்து போனான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாலமணிகண்டனோட பெற்றோர்கள் உறவினர்கள் அவனுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் தரல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஜன்னல் கண்ணாடிகளையும் ஒரு சில பொருட்களையும் அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த இடமே ரொம்ப பரபரப்பானதா கலவரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயம் மீடியாவில் வெளிவந்து பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு.
இவ்வளவு பரபரப்புக்கு நடுவுல செப்டம்பர் 4 அன்னைக்கு பாலமணிகண்டனோட உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. ஆனா பாலமணிகண்டன் எப்படி செத்தான்னு தெரியாம அவனோட உடலை நாங்க வாங்க மாட்டோம்னு அவனோட பெற்றோரும் உறவினர்களும் மறியல் போராட்டம் பண்ணாங்க. இதுக்கப்புறமா காரைக்கால் கலெக்டரே வந்து பேசினதுக்கு அப்புறமா பாலமணிகண்டனோட உடல் அவங்க பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இறுதி சடங்குகள் நடந்து அந்த சிறுவனோட உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. பாலமணிகண்டனுக்கு பேதி மாத்திரை கொடுத்து அதனால தான் உடல்நிலை மோசமாகி அவன் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல பாலமணிகண்டனோட பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. அதாவது பாலமணிகண்டன் குடிச்ச ஜூஸ்ல பேதி மாத்திரை கலக்கப்படல. எலி மருந்து மாதிரியான ஒரு பொருள்ல மட்டும்தான் இந்த பாஸ்பரஸ் அதிகமா இருக்கும். அதனால அவன் குடிச்ச ஜூஸ்ல எலி மருந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஏற்கனவே விரக்தியிலையும் சோகத்திலையும் இருந்த பாலமணிகண்டனோட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரா சகாயமேரியோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த பொருட்களை கோவத்துல அடிச்சு நொறுக்குனாங்க. ஆனா ஆல்ரெடி கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த சகாயமேரி நான் எலி மருந்துலாம் கொடுக்கல, பேதி மாத்திரை தான் கொடுத்தேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இந்த வழக்குல பல்வேறு முரண்பாடுகள் இருந்த நிலையில இந்த சம்பவங்கள் நடந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஜெகபர் சாதிக் அப்படிங்கிற நபர் காரைக்கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, சார் நான் காரைக்கால்ல இதயம் மளிகை கடை அப்படின்னு ஒரு கடையை நடத்திட்டு வரேன். என்னோட பேரனை பார்க்கறதுக்காக கடந்த ஒரு வாரமா சென்னையில இருந்தேன். நேத்து தான் காரைக்காலுக்கு திரும்ப வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு பையனை வேற ஒரு பொண்ணோட அம்மா கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸை பார்த்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த சம்பவங்கள் நடந்ததா சொல்லப்படுற தேதிக்கு முன்னாடியே இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற லேடி என்னோட கடைக்கு வந்து தான் எலி மருந்து வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை சொன்னாரு. இதன் அடிப்படையில சகாயமேரியோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருந்த பயன்படுத்தாத எலி மருந்தோட அளவையும் பாலமணிகண்டன் உடல்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட எலி மருந்தோட அளவையும் ஒப்பிட்டு பார்த்ததுல சகாயமேரி பாலமணிகண்டனுக்கு எலி மருந்து கலந்து கொடுத்தது உறுதி செய்யப்பட்டுச்சு. இப்படி அந்த மளிகை கடை வச்சிருந்த ஜெகபர் சாதிக், வாட்ச்மேன் தேவதாஸ் உட்பட மொத்தமா 29 பேர் இந்த வழக்குல முக்கிய சாட்சிகளா விசாரிக்கப்பட்டாங்க. இந்த வழக்கு காரைக்கால் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல நடந்துச்சு. இந்த வழக்கோட விசாரணை முடிவுல சகாயமேரி விக்டோரியா சிறுவன் பாலமணிகண்டனை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜூஸ்ல எலி மருந்து கலந்து கொடுத்தது உறுதி செய்யப்பட்டு அவர் குற்றவாளின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. சகாயமேரிக்கு எதிராக அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. சுமார் 3 வருஷங்களா நடந்த இந்த வழக்கோட தீர்ப்பு 2025 அக்டோபர் 23 அன்னைக்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்புல இது மிகவும் கொடூரமான அரிதான கொலை கிடையாது. அதனால இந்த வழக்குல தூக்கு தண்டனை வழங்க முடியாது. ஆனா சகாயமேரி விக்டோரியா விஷம் கலந்து கொடுத்து பாலமணிகண்டனை கொலை பண்ணது மோசமான குற்றம். அதனால சகாயமேரிக்கு ஆயுள் தண்டனையையும் மேலும் ரூபாய் 20,000 அபராதமா செலுத்தணும்னு தீர்ப்பு வழங்குறதாகவும் நீதிபதி மோகன் அறிவிச்சாரு. இந்த தீர்ப்பை கேட்டு இறந்து போன பாலமணிகண்டனோட பெற்றோர்கள் தன்னோட மகனோட இறப்புக்கு சரியான நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க. பெரும்பாலான குற்ற வழக்குகளை கேள்விப்படும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில எங்க நடக்க போகுது, நம்ம தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் இப்படி ஸ்கூலில் நடக்கிற கிரைம் விஷயங்களை கேள்விப்படும் போது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு வித பயம் ஏற்படுது. ஸ்கூல் வேனில் இருந்து ஒரு குழந்தை கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம், ஸ்கூல் செப்டிக் டேங்கில் ஒரு குழந்தை கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம், இதையெல்லாம் தாண்டி தன்னோட பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை நல்லா படிக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கான மோசமான மனிதர்கள் இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் நாமளும் நம்ம குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப பதட்டமாக இருக்குது. காரைக்காலில் நடந்த இந்த கொலை சம்பவத்தை பற்றியும் இந்த கொலையை பண்ண அந்த பெண்ணை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.